யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உங்களது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என்று சொன்ன தந்தை பெரியார் அறிவுலக ஆசானை வணங்கி ஏகலைவர்களை கட்டை விரல் வாங்காமல் ஏகலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியின் துரோணாச்சாரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துள்ளேன். எல்லா விதமான ஆசிரியர் தொடர்பான விருதுகள் அனைத்துக்கும் இந்திய அளவில் கொடுக்கக்கூடிய விருதுகளுக்கு துரோணாச்சாரியர் என்ற பெயரிடப்படும். அதுல எங்களை போன்ற சிந்தனையாளர்களுக்கு மாற்று கருத்து உண்டு. ஏனென்றால் அர்ஜுனனுக்கும் ஏகலைவனுக்கும் ஒரு தராதரத்தை நிர்ணயித்து அவனுடைய பின்னணியை வைத்து ஏகலைவனின் கட்டை விரல் வாங்கிய துரோணாச்சாரியரை நடுநிலைமையோடு இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு ஒப்பிட முடியுமா என்ற கேள்வியை எப்பொழுதும் நாங்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். அதனால் தான் கட்டை விரல் வாங்காத துரோணாச்சாரியர் என்று உங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கல்லூரிக்கென்று ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. அந்த பாரம்பரியத்தை காலம் காலமாக கட்டிக்காத்து வரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். இந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதற்கு எனக்கு எல்லா விதமான தகுதிகளும் உண்டு என்று நினைக்கிறேன். ஆர்ஜேடியாக மட்டுமல்ல, 29 ஆண்டுகளை முழுமையாக நிறைவு செய்து 30வது ஆண்டில் இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நான் கல்வி பணியில் செய்து வருவதால் முழுமையான எனக்கு தகுதி உண்டு என்று நினைக்கிறேன். கடந்த வாரம்தான் என்னிடம் பயின்ற மாணவர்கள் தங்களுடைய 25வது வெள்ளி விழா ஆண்டை என்னை அழைத்து கொண்டாடி இருக்கின்றனர் விழுப்புரத்தில். அத்துணை பேரும் அதில் ஒரு மாணவன், என்னிடம் பயின்ற மாணவன் ஒரு IPS ஆஃபீஸராக டெல்லியில் துணை ஜனாதிபதியோட பாதுகாப்பு அலுவலராக வேலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் என்னிடம் பயின்றிருக்கிறார் என்று அந்த விழாவில் பெருமையோடு பகிர்ந்து கொண்ட போது நிச்சயமாக நல்ல ஆசிரியராக நான் நிமிர்ந்து நின்றிருக்கின்றேன் என்ற செய்தியோடு மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகள் ஆண்டுதோறும் அழைத்து உங்களை நல்ல ஆசிரியராக, அம்மா நீங்க எனக்கு ரோல் மாடல் என்று எப்பொழுது சொல்கிறார்களோ அப்பொழுது மட்டுமே நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியராக பரிணாமம் பெறுவீர்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இதுவும் கூட இந்த விழாவிற்கு நான் வந்ததும் கூட எதேச்சியாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, திட்டமிடப்படாத ஒரு நிகழ்வு. எதா இருந்தாலும் பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்ற ஜோக்கை தாண்டி இயல்பாக